ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி பேங்க் அக்கௌண்ட் உங்கள் மொபைல் வழியாகவே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க. ப்ரௌசரில் யுஏஎன் பிஎஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணீங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க. சர்ச் கொடுத்தா இப்படி தான் வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க. இப்படி தான் இருக்கும் அதோட பேஜ். இதில் வந்து உங்களோட யூஏஎன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டும் கொடுத்து சைன்இன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சைன்இன் கொடுத்துங்க. நான் இப்போ கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ பிஎஃப்பில் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிங்க. எனக்கு இன்னும் ஓடிபி வரல, இப்போ வந்துருச்சு. நான் இப்போ இதில் வந்து என்னோட 6 டிஜிட் ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தோன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா மெனு பார், இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவதாக இருக்கும். வியூக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்க மேனேஜ்னு. அந்த மேனேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மூணாவதாக கேஒய்சி அப்படின்னு இருக்கும். அந்த கேஒய்சிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்லாம் அதில் காட்டுவாங்க. அதில் மேலே பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அதாவது உங்களோட நேமில் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் தான் பேங்க்கில் நேம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இது ஈஸியாக ஓகே ஆகும். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை மேலே ஆட் பண்ணிட்டு கீழேயும் திரும்பி கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க. அதையும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்பாங்க. அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கீழே வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். அதுக்கு பக்கத்தில் ஓகே இருக்கும், அதை கொடுத்துங்க. அதுக்கு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இணைச்ச மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிங்க. நான் இப்போ இதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸில் இருக்கும். இதை செக் பண்ணி பார்த்துங்க. இப்படி தான் உங்கள் மொபைல் வழியாகவே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் 3 to 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஎஃப் டைப் பண்ணிக்கலாம். இதுபோல் பிஎஃப் சம்மந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.